நாம் கடந்து வந்து தேவ முகத்தை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல, கர்த்தரை கனப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். இந்த மாலை வேளை தூய ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய நிறைவான ஆளுகை நாம் எல்லாரையும் அப்படியே நிரப்பணும். இன்றைக்கு நாம் வந்தது வெறுமையாய் அல்ல, ஒரு நிறைவானவருடைய பிரசன்னத்தை, நிறைவானவருடைய அனுபவத்தை இந்த மாலை வேளையில நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த கடைசி மாதத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நம்மை நேசித்தவர், இந்த வருடம் முழுவதும் நம்மை காப்பாற்றினவர். எத்தனையோ நெருக்கங்கள் நடுவிலே ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய தஞ்சமாய் இருந்தார். ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய அரணாய் இருந்து இதுவரைக்கும் நிற்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த, அவருடைய புகழை சொல்ல, அவருடைய திருநாமத்துக்கு உகந்தவர்களாய் நாம் நடப்பதற்காகத்தான் கர்த்தர் இவ்வளவு தூரம் நம்மை கடந்து வர பண்ணியிருக்கிறார். அந்த மேன்மையான கர்த்தருடைய அன்பை நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல், கர்த்தரை துதிக்காமல் நம்மாலே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மாலை வேளையில் எங்கள் நடுவிலே வாரும், எங்கள் நடுவிலே தூய பிரசன்னத்தை நிரப்பும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இந்த மாலை வேளையில் இடைப்படுவாராக. தேவனுடைய தொடுதல் இந்த மாலை வேளையில் ஒவ்வொருவருக்கு நேராக கடந்து வரட்டும். ஐயா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, வந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, வந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே,
படி இன்றைக்கு வந்து ஆண்டவரே கர்த்தரை கனப்படுத்த, தேவனை துதிக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய நாளிலே நாங்கள் தேவ சமூகத்திலே வந்து கலிகூர்ந்து ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் நன்றியும் கொடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த மாலை வெள்ளும் எங்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பீராக. ஆண்டவரே, எங்களை சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தட்டி எழுப்புகிறவர், உடைய வார்த்தையை கொண்டு எங்களை தைரியப்படுத்துகிறவர். இந்த மாலை வேளையிலே உடைய வார்த்தையினாலே எங்களை தைரியப்படுத்துவாராக, வல்லமைப்படுத்துவாராக. ஆண்டவரே, மாலை வேளை பாடுகிற பாடல்கள் எல்லாம் நமக்கு உந்தனவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். பாடும் பொழுதே, ஆண்டவரே, ஆராதிக்கும் பொழுதே உடைய வல்லமை தொடுவதாக. ஆண்டவரே, சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலை இந்த மாலை வேளையிலே உண்டாகும் முடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கிருந்து போகும்போது ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய நம்பிக்கையோடு, ஒரு புதிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வரும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய சத்தத்தை கேட்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய தேவன் எல்லா நேரங்களிலும் துதிக்கப்படத்தக்கவர். தானியேல் 3 வேளையும் தேவனை துதித்து பாடினார், ஆராதித்தார், தேவ சமூகத்தில் காத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனை எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் சமூகத்துக்கு நாம் தைரியமாய் வந்து கர்த்தரை துதிக்க முடியும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையிலே அந்த பாடலை பாடப்போகிறோம். அந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு. அப்பா, உங்களை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமில்லை. தானியேலை போல நாங்களும் செபிக்க எங்களுக்கு கிருபை தருகிறவர். ஆண்டவரே, தானியேல் அவ்வளவு ஒரு பிஸியான ஒரு மனிதனாய் இருந்த பொழுதிலும் 3 வேளையும் கர்த்தரை பாதத்தில் அவரை பிரியப்படுத்த முடியும் என்று சொன்னால் நம்மாலையும் நிச்சயமாக முடியும். ஆண்டவர் எஸ்தரை போல உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. தானியேல் போல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே. தானியேல் போல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணுமே.
இயேசு அப்பா நிசத்தின் மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா. அல்லேலூயா. எல்லா வேளையும் துதிக்கும் போது ஒரு உன்னத பலன் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அதையெல்லாம் நினைக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி எழுவோம். கடந்த நாட்கள் நான் யோசித்து பார்ப்போம். இந்த வருஷத்தை துவக்கினோம். இந்த 12வது மாதத்தின் 15வது நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இடையில வந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்து ஒரு சேதமும் அணுகாமல் தேவன் நம்மை பாதுகாத்தார். சில வேளை அவருடைய முகத்தை மறைச்சது போல நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் திரும்பவும் நம்ம மேல இரக்கம் கொண்டு நம்மை நேசித்து நம்மை காப்பாற்றின ஒரு தெய்வம். அவரை துதிச்சு பாடலாமா? கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் மிக்க உம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் மிக்க உம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தவர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தவர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் மிக்க உம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் மிக்க உம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை பொழுதே தாமுகத்தை சிறுசிகனாய்த்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்று திருவை பொழிந்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்று திருவை பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் மிக்க உம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் மிக்க உம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட வேண்டாரும் நான் தஞ்சமே ஆனாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாரே.
வாழ்க்கையில கர்த்தர் தாராளமாய் தந்திருக்கிறாரே. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் என்றைக்கோ நாம் தடுமாறி விழுந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினது, நம்மை நடத்தினது, நம்மை உயர்த்தினது, நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது. மலை போல சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம், மலை போல நான் நம்பி இருந்தேன், ஆனால் என்னை நடுவில் என்னை விட்டுட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மலை போன்று இருக்கிற எல்லாமே உடைய வாழ்க்கையில விலகி போனாலும், சூழ்நிலைகள் எல்லாம் பர்வதமோல இருக்கிறதெல்லாம் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாதது, என்றைக்கும் நித்தியமானது. உன்னோடு கூட அவருடைய கிருபை தயவு என்றென்றைக்கும் இருக்கும். இந்த பாடலமா, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் என்னை விட்டு விலகாது ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், Bye.
வாழ்க்கையில் மாறாது. நாம் மாறுவோம், மனிதர்கள் மாறுவோம், ஆனால் ஆண்டவர் மாறவே மாட்டார். அவருடைய கிருபை இரக்கம் மாறாது. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவரே என்னை மறுரூபப்படுத்துகிறவர். நம்முடைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள் அடிக்கடி நமக்குள்ளே தலை தூக்குகிறது. ஜென்ம சுவாபங்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய பொறுமையை இழக்க செய்கிறது. ஜென்ம சுவாபம் கோபத்தை கொண்டு வருகிறது. அதெல்லாம் கர்த்தர் அகற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய தெய்வீக குணம் நம்மை நிரம்ப கர்த்தர் விரும்புகிறார். என்றால் நீங்களும் நானும் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். அவர் இருக்கிற வண்ணம் நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தேவன் தாங்க நம்முடைய தேவன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம இருக்க ஆண்டவர் நம்ம மேல ஒரு விருப்பம் வச்சிருக்க, ஒரு ஆசை வச்சிருக்கிறார். உங்களுக்கு அப்படியே பாடலாமா? மறுரூபமாகும் நேரம் இது, மகிமையை கண்டிடவே. மறுரூபமாகும் நேரம் இது, மகிமையை கண்டிடவே. ஏதேனும் தந்த ஜீவனையே புதுப்பிக்கும்
நாட்களும் இல்லை. அவருடைய வருகை மிக சமீபமாய் வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் வேதாகமத்திலே நமக்கு எழுதின காரியங்கள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வரும் பொழுது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் உணர வேண்டிய காரியம், வாசல் அண்டைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். நமக்கு ஒரு மறுமையில் ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போவதில்லை. ஒரு அருமையான வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரோடு கூட வாழ்கிற ஒரு உன்னத வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஜீவனுள்ள மனிதனாய் மனுஷியாய் மாற்று ஆண்டவரே. உலகம் என் பின்னால இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் என்றால் முன்னால போங்க ஆண்டவரே. உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் தொடர்ந்து வருவதற்கு எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் கொஞ்சம் திருப்பி பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் இருந்த, ஒருவராலும் மதிக்கப்படாத, ஒருவராலும் நாம் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கண்டுபிடித்து ஒன்றும் இல்லாமல் இருந்து நம்மை பிரித்தெடுத்து ஆண்டவரே, ஆண்டவருடைய சாயலிலே நம்மை சிருஷ்டித்தவர், நித்திய அன்பை நம்மேல் அவர் வச்சதனால அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆகவே அந்த உண்மையை உணர்ந்தவர்களா இந்த மாலை வேளையில் அப்படியே தேவனை ஆராதிப்போம். ஆண்டவரே, என்னை நினைவு கூர்ந்தீரேன். இந்த உலகம் என்னை மதிக்கல. இந்த உலகம் ஆண்டவரே என்னை அருவருப்புள்ளவனா என்னை பார்த்தாலும் தேவன் அருமையானவனா என்னை பார்க்கிறீர். ஆண்டவரே, விளையேற பெற்ற மனிதனாய் மனுஷியாய் பார்த்தபடியினாலே எங்களுக்காக நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தவராய் எங்களை மீட்டெடுத்தீரே. உம்முடைய அன்புக்கு நன்றி டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபைதான் உம்மை
பெரிய கிருபைக்காக உம்மை நான் என்றென்றும் துதித்திடுவேன். உங்க கிருபை இல்லாமல் இருந்திருக்குமானால் என்னைக்கோ என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனால் உங்க கிருபையை தந்து இதுவரைக்கும் நிற்க பண்ணினதே, அந்த கிருபையை சொல்லி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். என் கர்த்தருடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். என் கர்த்தருடைய விருப்பத்தின்படி நான் நடப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் எந்த தீய காரியமும் நமக்குள்ளே வராது. தேவாவியானவர் நம்முடைய உள்ளே இருந்து நம்மை ஆளுகை செய்வாரானால் நம்மை பார்க்கிற அநேகர் நமக்குள்ளே இயேசுவை பார்ப்பார்கள். அதுக்கு தான் அந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக பிதாவே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய தெய்வீக ஆளுகை எங்களை அப்படியே மூடி இருக்கிறது, நிரப்பி இருக்கிறது. உமக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அவருடைய மகாபிரிய கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உங்க கிருபை எப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எங்களை நடத்தி தப்புவித்து எங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது என்றென்றும் நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு துதியின் இருதயத்தை கர்த்தர் தருவாராக. நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் தருவாராக. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் இன்னும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாளுகளில் உடைய பிள்ளைகள் படிக்க போகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆயிரமாய் பெருக பண்ணும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். அந்த வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.